நெட் தேர்வில் தெய்வச்சிலையார் பற்றிய ஒரு வினா கேட்கப்பட்டுள்ளது. தெய்வச்சிலையார் என்ற உரையாசிரியர் தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதினார். இளம்பூரணார் சேனாவரையருக்கு பிற்பட்டவர். திருமாலுக்கு உரிய பல பெயர்களில் ஒரு பெயர் கொண்டவர். பிற உரையாசிரியர்களின் கருத்துக்களை மிகுதியாக பயன்படுத்தினார். இவற்றில் எவையெல்லாம் சரி? தெய்வச்சிலையார் பற்றி கேட்கப்பட்ட வினாவில் எவையெல்லாம் இது சரியாக உள்ளது? தெய்வச்சிலையார் சொல்லதிகாரத்திற்கு மட்டும் உரை எழுதினார். இது சரியானது. இளம்பூரணர் சேனாவரையர் ஆகியோருக்கு பிற்பட்டவர். இதுவும் சரி. கால அடிப்படையில் இவர்களுக்கு பிற்பட்டவர் தெய்வச்சிலையார். திருமாலுக்கு உரிய பல பெயர்களில் ஒரு பெயர் உடையவர். இது சரிதான். நெல்லை மாவட்டம் பெருங்குளத்தில் வீற்றிருக்கும் திருமாலுக்கு தெய்வச்சிலையார் என்று பெயர். அந்த தெய்வத்தின் பெயரை இவர் கொண்டுள்ளார். பிற உரையாசிரியர்களின் கருத்துக்களை மிகுதியாக தெய்வச்சிலையார் பயன்படுத்தியது என்பது தவறு. தெய்வச்சிலையார் மற்ற உரையாசிரியர்களிடமிருந்து, குறிப்பாக சேனாவரையரிடமிருந்து மிகவும் மாறுபட்டவர்.